கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு எது தேவையானது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எது தேவை. இன்னைக்கு நிறைய நேரத்துல எதையோ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தேவைன்னு சொல்லிட்டு அதை நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப பாருங்க, முதல் எது சொன்னா தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணுமா தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு கடைக்கு போறோம், அங்க போயிட்டு என்ன பண்றோம்னா தக்காளி வெங்காயம் எல்லா பொருட்களெல்லாம் வாங்கிட்ட பிறகு கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இன்றைக்கு நாம ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய காரியங்கள்ல முதல்ல கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்ப என்னன்னா மெயின் எது தேவையோ அதெல்லாம் வாங்கிட்ட பிறகு ஃப்ரீயானது என்ன பண்ணுவாங்க, அவங்களே கொடுப்பாங்க. நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எது தேவை, இது நாம எதை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப பாருங்க, எது தேவை? தேவ சமூகத்துல காத்திருப்பது, ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதை தியானித்து கொண்டு அதை சிந்தித்து கொண்டு இருப்பதா நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்ப பாருங்க, மரியாள் வராங்க, பற்பல வேலைகளை செய்து கொண்டு அதுல என்ன பண்றாங்க, கொஞ்சம் என்ன பண்றாங்க, கவலைப்பட்டு கொண்டு ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேனே, இவங்க பாதத்துல உட்கார்ந்து கொண்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உங்களுக்கு அது கவலையா கிடையாதா அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்ற, அதுதான் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. நீ வேலை செய்யறது ஆண்டருக்காக தான் செய்யற, ஆனா அதை காட்டிலும் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பது நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணுமா, ஒவ்வொரு நாளும் தியானிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்களை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் இதை கை கொண்டு நடக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டாலும் நீங்க பாக்கியவானு, இந்த வசனத்தை நீங்க கடைபிடிச்சாலும் பாக்கியவானு, இந்த வசனத்தை படிச்சாலும் நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நமக்கு எது தேவைன்னு சொன்னா வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருப்பது, இந்த வசனங்களை நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அது உங்களை உயர்த்தக்கூடியதாய் மாறும். இந்த வார்த்தைகளை உங்களுக்கெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவ மனுஷனாகிய ஜார்ஜ் முல்லர் வேதத்தை 100 முறை படிச்சிருக்காரு. பாருங்க, 100 முறை படிச்சு அந்த மகன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயர்ந்த நிலைமைக்குள்ள கடந்து போட ஏராளமான ஆத்துமாக்கள் அந்த மகன் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் தெரியுங்களா? இந்த வேதாகமத்தை 100 தடவை வாசிச்சு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால தான் அவரை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன். பாருங்க, ஒரு அந்த மகனுக்குள்ளாக பிசாசின் கிரியை காணப்பட்டது. ஆலயத்துக்கு போறாரு, அந்த ஊழியக்கார் நிமித்தமாய் அந்த மகனுக்குள்ளாக ஒரு சுகத்தை தேவன் என்ன பண்றாரு, கொடுத்தாரு. அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டாரு. அவர் யாருன்னு சொன்னா ஒரு கருவாடு வியாபாரம் செய்கிற ஒரு சகோதரன். பாருங்க, அந்த மகன் அந்த பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை பெற்ற உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்ன பண்ணுவார்னா வேதாகமத்தை எடுத்து வாசித்து கொண்டே இருந்தார். பாருங்க, அந்த வேதாகமத்தை வாசிக்க 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 அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கண்டார். அப்போ தேவனுக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த டிராக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒவ்வொரு பஸ்ல ஏறி என்ன பண்ணுவார்னா டிராக்ஸ் கொடுத்துட்டு, ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த டிராக்ஸ் கொடுத்துட்டு வருவாரு. அங்க பாருங்க, அந்த பஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலருக்குள்ளாக பிசாசின் கிரியில் இருக்கும் பொழுது இவரை பார்த்து என்ன பண்ணணும்னா அலற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஒரு நாள் இவர் பிசாசு பிடித்து கொண்டிருந்தவர், இவர் இப்படி ஒரு பலவீனப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தவர், எப்பொழுது இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து தேவனுக்காக தேவ சமூகத்துல காத்து கொண்டிருந்தாரோ இந்த மகன் பிசாசுகளை துரத்தக்கூடிய மகனாய் மாறினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சாதாரணமா கருவாடு வியாபாரம் செய்து கொண்டிருந்த மகன் இன்றைக்கு ஒரு தொழிலதிபராய் மாற்றப்பட்டிருக்கிறார். பாருங்க, அநேக நாடுகள்ல பிரயாணம் செய்து அநேக இடங்கள்ல அவருடைய தொழிலை என்ன பண்றாருன்னா விருத்தி அடையும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு நாள் சாதாரணமான மனுஷன் தாங்க, எப்பொழுது இந்த வேதத்தை வாசித்து கொண்டு தேவ சமூகத்துல நேரத்தை ஒதுக்குறாங்களோ அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு
வாசிக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கூட இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிப்பதுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு சோம்பேறித்தனமா மாறிடுது. இப்ப பாருங்க, உலகத்துல எவ்வளவு நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாருங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 15-16 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு ஜனங்களுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. தேவ பிள்ளைகளே, தேவையானது இதுதாங்க. முதல்ல இதை தேடி பாருங்க. இவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. இவருடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டிருந்து பாருங்க. அது உங்களை உயர்த்தக்கூடியதாய் மாறும். நீங்க பாருங்க, இன்றைக்கு நிறைய பேரு நிறைய வேலைகளை செய்தவங்க எல்லாம் பாருங்க, கடைசியா பலனெல்லாவற்றையும் இழந்து நொந்து போன ஒரு நிலைமையில வருவாங்க. இப்போ பாருங்க, என் பலத்தெல்லாம், என் வாலிபத்தை, என்னுடைய நாட்களெல்லாம் என்ன பண்ண, இந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. கடைசியாக எனக்கு பலனே இல்லை, நடக்க முடியல, உட்கார முடியல, எழுந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு பற்பல பலனங்களோடு கூட காணப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் 8 மணி நேரம் ஒரு மனுஷன் வாசித்து இன்னைக்கு ஒரு தொழிலதிபராய் மாறி இன்றைக்கு வல்லமையுள்ள ஒரு மகனாய் மாறினார் என்று சொன்னால், நான் கூட தேவ சமூகத்தில் இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பேங்க. இதாங்க என் வாழ்க்கையில தேவை. ஹல்லேலூயா. நாங்க ஆசிரமத்துல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சில சகோதரிகளா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த சகோதரிகளை ஒரு சகோதரிகிட்ட சும்மா நான் கேட்டேன், அம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா, அதை நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு நெயில் பாலிஷு, ஒரு செயின், ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாங்க. ஒரு 2-3 காரியங்கள் அவள் தான் போதுமாம்மா அப்படின்னா, இல்லைம்மா இன்னும் எனக்கு ஒரு நல்ல வீடு என்ன பண்ணும் கட்டி கொடுக்கணுமா, அப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபேனு எல்லாமே எனக்கு வேணும். அப்போ பாருங்க, தேவைகள் என்னமான்னு சொன்னா பற்பல காரியங்கள் என்ன பண்றாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க இதைத்தான் உலகத்தை தான் நேசிப்பாங்க. ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஞானம் உள்ளவர்கள் நமக்கு எது தெரியுமா தேவை? தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு அவருடைய வார்த்தையோடு கூட இணைந்து கொண்டு பேசுவதுதான். ஹல்லேலூயா. இப்போ ஜெபிச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த வசனங்களை வாசித்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், படிக்கணும். அதை படிச்சுட்டு தேவன் நம்ம கூட என்ன பேசுறாரு என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம பாட்டுன்னு மனப்பாடம் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம், எல்லா காரியங்களும் ஒப்பி வச்சுட்டு என்ன பண்றோம், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடந்து போய் என் ஆத்துமாவே கர்த்தரே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பாருங்க, அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கல்ல, தேவன் உங்க கூட பேசணும்ல, அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்களா? அந்த வார்த்தையை கேட்பதற்கு நீங்க தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு உயர்வை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேதம் தாங்க நம்மளை உயர்த்தோம், இந்த வசனம் தாங்க நம்ம வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்படி பற்பல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இந்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்காருங்க. அதாவது வேலைகள் ஒரு சில நிறைய பேருக்கு பாருங்க, இன்றைக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் மத்தியிலையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து கொண்டிருங்க. அது உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எது தேவையானது என்று முதலாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. 2வது ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆலயத்துக்குள்ள உக்காந்தாதாங்க எனக்கு மேன்மை என்பது தெரியும். ஆலயத்துக்குள்ள உக்காந்தாதாங்க எனக்கு மகிமை. எனக்குள்ளாக எந்த விதமான பலன் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், பொண்ணு இருந்தாலும், பொருள் இருந்தாலும், இதெல்லாம் முக்கியம் இல்ல. தேவன் என் கூட இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு ஒரு உயர்வு என்பது நல்லா புரிஞ்சுக்கின்றான் ராஜா. இவருக்கு எல்லாமே கையை தட்டினார்னா எல்லாமே
கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் போயிட்டு கஷ்டப்படணுன்ற எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனாலும் தேவ சமூகத்துல பாருங்க, ஆலயத்துல இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன், அவருடைய சமூகத்தை நான் நாடுகிறேன் என்று சொல்றாரு. தேவ பிள்ளைகளை, எது நமக்கு தேவை? இந்த உலகத்துல காணப்படுற ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள் இல்லைங்க. அதை காட்டிலும் விலையேற பெற்றதான வேத வார்த்தைகள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? ஆலயத்துக்கு போறதுக்கு டைம் கிடைக்காம என்ன பண்றாங்கன்னா, வீட்லயே உட்காந்து என்ன பண்றாங்க, டிவியில என்ன பண்றாங்க, ஒரு சில வார்த்தைகளை, மெசேஜுங்களை கேட்டுக்கொண்டு, ஒரு சில சபைகளில் அந்த லைவ் போட்டு விட்டுருவாங்க. அந்த லைவ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த லைவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இப்படி தேவனுக்கு நான் நேரம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, சபை கூடி வருதல் சில என்ன பண்ணுறாங்க, விட்டு அப்போ சபை கூடி வருதல் நமக்கு ரொம்ப முக்கியம். அங்க ஏன் கூடி வரணும்னு சொன்னா, அங்கதாங்க தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, அங்கதான் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க இல்லாம உங்களுக்கு இஷ்டம் போன போக்குல அசட்டையா அற்பமா வீடுகள்ல உட்கார்ந்து கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டு, அதாவது சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஒரு சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அதுவே ஒரு வாடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. சிலர் என்ன பண்றாங்க, போன் எடுத்துக்கொண்டு யூடியூப்ல என்ன பண்றாங்க, அந்த வீடியோங்களை பார்த்து கொண்டு அதை நான் கேட்டுட்டேங்க, ஆண்டவர் கூட நெருங்கி நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஆலயத்துக்கு போனாதாங்க, ஆலயத்துல காத்திருந்தாதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, நமக்கு எது தெரியுமா தேவை? தேவ சமூகத்துல காத்திருப்பது நமக்கு தேவையாய் மாற வேண்டும். எதையோ தேவைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாடிக்கொண்டிருக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்களை குறித்து நாம் என்ன பண்றோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அழியாததான இந்த வேத வசனங்களையோ தேவ ஆலயத்துல காத்திருப்பதையோ நாம் என்ன பண்றதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். இனி என் வாழ்க்கையில தேவைன்னு சொன்னா அது தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது, தேவ வார்த்தைகளை வாசித்து கொண்டிருப்பது, ஆலயத்துக்குள்ள போய் பிரவேசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட காணப்படுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க சாலமோன் என்ன பண்றாரு, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவ சமூகத்துல எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா படுத்து தூங்குறாரு. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சொப்பனத்துல வந்து கேட்கிறாரு. இவர் பாருங்க, எனக்கு ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், அதெல்லாம் கேட்காம, ஆண்டவரே நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேன், போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு தெரியுது எது தேவை. ஹல்லேலூயா. இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருளெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா எனக்கு எது தெரியுமா தேவை, இதுதாங்க கஷ்டமானது, ஞானம். இந்த ஞானம் இல்லைன்னு சொன்னா நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இந்த ஞானம் இல்லாதவங்க நீங்க உங்க பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க நினைச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவீங்க, போடா, போ அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்கள அற்பமா அசட்டையா பார்ப்போம். காரணம் என்ன, அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்க மாட்டோம், அவங்க சொல்றதை நம்ம கவனிக்க மாட்டோம். காரணம் என்ன, அவங்களுக்குள்ளாக ஞானம் இல்லாததுனால. தேவ பிள்ளைகளை, ஞானம் இல்லாதவர்களை நம்ம அசட்டையா பார்ப்போம், அற்பமா பார்ப்போம். ஆனால் ஞானம் உள்ள பிள்ளைகளையோ நம்ம எப்படி பார்ப்போம்னா உயர்வாய் பார்ப்போம். இப்ப பாருங்க, சாலமோன் ராஜா தேவ சமூகத்துல தேவையில்லாத காரியங்களை கேட்காமல் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவையானது எதுன்னு சொன்னா, நாம தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டிருப்பது, தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பது, ஞானத்தை தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகையுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் போறாரு. உடனே சகையை பாருங்க, அதுன்னு கேட்கல, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் அநியாயமா யார்கிட்ட எதனா வாங்கிட்டு இருப்பேன்னு சொன்னா நாளை தனியா அதை திருப்பி கொடுக்குறேன்ப்பா, நீங்க எனக்கு வேணும், என் பாவத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல மன்றாடுறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் நமக்கு தேவை. ஆகவே இந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஞானம், எங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவரே உங்க
உங்க சமூகத்துல காத்திருப்பது அப்பா, பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்வது கர்த்தாவே, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள தெய்வம் எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக கிருபை செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவையினர் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.